ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.1ல் இருக்கக்கூடிய இந்த 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a right angle triangle PQR whose Q equal to 90 degree. ஆங்கிள் Q வந்து 90 degree is rotated about QR and PQ. ஸோ ரெண்டு பேஸை வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். ரெண்டு தான் ஓகேங்களா. If QR equal to 16 and PR equal to 20 cm, then compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளையுமே பேஸு கியூஆரை வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணுறோம், இன்னொரு பேஸு பிக்யூ வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். அப்படின்றப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு ரெண்டு கோனாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி கிடைக்கிற கோனோட சர்ஃபேஸ் ஏரியா, கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன, ரேஷியோ என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா. ஸோ புதுசாக எதுவும் வீடியோ அப்டேட் பண்ணால் கூட உங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா. 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது பி, இது கியூ, இது ஆர். கியூ வந்து ரைட் ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ இதை என்ன கியூஆரை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம், அடுத்து பிக்யூவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப நான் ரெண்டு விதமாக வரைஞ்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதே ட்ரையாங்கிள் தான் PQR. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்க. QR வந்து 16 சென்டிமீட்டர். அடுத்தது PR வந்து PR இங்கே இருக்குது 20. ஓகேங்களா. ஸோ அப்போ PR வந்து 20 சென்டிமீட்டர், QR வந்து 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், இந்த ட்ரையாங்கிளை நான் ரொட்டேட் பண்ணணும். எதை PQவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இதை அப்படியே இங்கிட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அப்போ எனக்கு பார்க்க இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு கோன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி இதை கியூஆரை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ கியூஆரை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கோன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. ஸோ கோன் மாதிரி இருக்கா, சைடு பார்க்குறதுக்கு கோன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோனுக்கான கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πRL அப்படின்றது தான் ஃபார்முலா. ஸோ எனக்கு ரேடியஸ் அப்படின்றது இதில் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, 16. ஹைட்டு வந்து 20 கூட கிடையாது, இது எல்லு தான். ஓகேங்களா. ஸோ எல்லு வந்து 20. அதே இது இதை பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் வந்து எனக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ ரேடியஸ் இதுதான் ரேடியஸ், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடியதான் ரேடியஸ் எனக்கு தெரியாது. பட் ஹைட்டு வந்து 16. ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் ரேடியஸும் எல்லாம் கொடுத்ததுனால ஈஸியாக இதுக்கு சிஎஸ்ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அதே இதுக்கு நான் சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு எனக்கு எல்லு தெரியணும் அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ஆர் தெரியணும். ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கக்கூடியதில் ரேடியஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ ரேடியஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய பித்தாகரஸ் ஃபார்முலா என்ன, PR ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஓகேங்களா, அதாவது ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இது ஹைபார்டன்ஸ் வந்து 20 ஸ்கொயரு, PQ எனக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிறேன். QRன்றது 16 ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு PQ ஸ்கொயர் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 20 ஸ்கொயர், இந்த 16 ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது -16 ஸ்கொயர்னு மாறும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பாருங்கள், இது வந்து 400, 16 வந்து 256 ஸ்கொயர் எடுத்தா. ஸோ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 144 அப்படின்றது எனக்கு கிடைக்குது PQ ஸ்கொயர். அப்போ PQ அப்படின்றது ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் +or-12. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டைமென்ஷன் எப்போவுமே ப்ளஸோட இதில் தான் இருக்கும். ஸோ அப்போ PQ வந்து 12 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ PQ வந்து எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா. எல் வந்து எவ்வளவு, 20 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். இப்போ கண்டுபிடிச்சாச்சா. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குது, எல் இருக்குது. சிஎஸ்ஏ ஃபார்முலா எழுதலாமா. ஸோ πRL, இங்கேயும் πRL. ஓகேங்களா. ஸோ இப்போ போடுங்க, π 22/7.
ஓகேங்களா. நம்மளுக்கு இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம பையோட வேல்யூவை அப்படியே கூட வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து 16, இது வந்து 20. இதை பார்த்தீங்க அப்படின்னா இதே சிஎஸ்ஐக்கு எடுத்திங்கன்னா 5 வந்து 22/7, ரேடியஸ் வந்து 12, எல் வந்து 20. ஓகேங்களா. ஸோ இதையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி பாருங்கள். 22/7 × 16 × 20 ஈக்குவல் டு, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22/7 22/7 கட் பண்ணலாம். இதையும் கட் பண்ணலாம். என்ன வரும்? இது 16:12ன்னு வரும். ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணலாமா? 4 4s are 16, 3 4s are 12. ஸோ அப்போ இந்த இது வந்து 4 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோனோட சிஎஸ்ஏ 4 டைம்ஸ்னா இந்த கோனோட சிஎஸ்ஏ 3 டைம்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே அர்த்தம். 4:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் இதோடது இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா. ஆனால் இதை 4:3ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க? கியூஆரை பேஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு, பிக்யூவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது செகண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது கியூஆரை பேஸ் பண்ணி செய்யக்கூடியது இது தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. கியூஆரை பேஸ் பண்ணி செய்யக்கூடியது இந்த கோன் தான் ஃபஸ்ட்டாக வருது. பிக்யூவை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணக்கூடிய இந்த கோன் செகண்டு. ஸோ அப்போ 4:3ன்றதை விட எது ஃபஸ்ட்டு? இது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது சிஎஸ்ஏ 1/CSA2. ஃபஸ்ட்டு கோன் வந்து இந்த சைடு இருக்கிறதுனால 3, செகண்ட் கோன் இந்த சைடு நான் எடுத்திருக்கேன், அதனால் 4. ஸோ 3/4 அப்படின்றது தான் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன், டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா நம்ம 3 - 4ன்னு சப்ட்ராக்ட் பண்ணி கூட ஆன்சர் எழுதலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சரே போதுமானதான். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 4th எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.